வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய லைக்ஸும் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. மேலும் உங்கள் ஆதரவு என்றுமே தேவை என்று கேட்டுக்கொண்டு இன்றைய என்னுடைய ஒரு உபயோகமான சின்ன பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது நேற்றைய அந்த சுமங்கலி பிரார்த்தனை தொடர்ச்சின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதுவும் அதில் சேர்ந்தது. அதாவது நான் சொன்னது அந்த சுமங்கலிகளை உட்கார வச்சு நம்ம எப்படி உபச்சாரம் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி அந்த சேலை துணிமணி வச்சு தரணும், அதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். நான் சமையல் விஷயம் பேசுகிறேன். நாங்கள் சமைக்கிறதுக்கு ஆள் தான் அமர்த்தியிருந்தோம். அவங்க மடியாக குடிச்சிட்டு அவங்களுடைய சமையல் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாயசம், 2 வகையான பச்சடி, மாங்காய் பச்சடி, தயிர் பச்சடி, 2 வகையான காய்கள், வாழைக்காய், அவரைக்காய், 2 வகையான கூட்டு, அவியல், இன்னொரு கொட்டு பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி சாம்பார், பருப்பு சாம்பார் அண்டு மோர் குழம்பு பண்ணணும். அப்புறம் பருப்பு வடை பண்ணணும், பருப்பு பாயசம் தான் பண்ணணும். அதோட இன்னொரு அடிஷ்னல் ஸ்வீட்டுங்கிறதுக்கு கேசரி பண்ணியிருந்தோம். ஸ்வீட் 2 எல்லாமே 2 பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் மிச்சப்படி தொகையல் பண்ணியிருந்தாங்க. கருவேப்பிலை தொகையல் பண்ணியிருந்தாங்க. ரசம், சாப்பாடு எல்லாமே. அப்பளம் நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டிலேயே நம்ம அப்பளம் தயார் பண்ணியிருந்தோம்னா அது நம்ம சேர்த்துக்கலாம். வீட்டில் நம்ம மடியாக நம்ம வீட்டில் அப்பளம் தயார் பண்ணியிருந்தோம்னா அது அவங்களுக்கு பொரிச்சு போடலாம். வெளியில் கடையில் வாங்குகிற அந்த அப்பளம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே சமயம் எல்லா ஐட்டமும் நிறைவாக நம்ம பரிமாறிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பித்த உடனே யாராக இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு சாப்பிட்ற விருந்தினர் அல்லது இந்த மாதிரி சுமங்கலிகளை நம்ம உபச்சாரம் பண்ணணும். எங்களால் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாகி விட்டது. நிதானமாக இருந்து எல்லோரும் வயிறார சாப்பிடுங்கள், திருப்தியாக சாப்பிடுங்கள். எது உங்களுக்கு அதிகப்படியாக தேவைப்பட்டாலும் தயவு செய்து கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிற அந்த உபசார வார்த்தை யார் நம்ம வீட்டில் சாப்பிட வந்தாலும் நிறைவான மனதோடு நம்ம அதை சொல்லணும். அப்போ தான் அவங்க சங்கோஜப்படாமல் நம்மள்கிட்ட மேற்கொண்டு அவங்களுக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிப்பாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் சாப்பாடு பரிமாறிட்டு ஜஸ்ட்டு அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே அப்போ அவங்க அந்த 2 1 அதோடு அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி முக்கியமான ஒரு நிகழ்ச்சியிலேயே நம்ம அந்த உபச்சார வார்த்தை நம்ம சொல்லணும். சொன்னால் தான் அவங்களும் சரி நம்ம வயிறார சாப்பிட்லாங்கிற அந்த மன நிறைவுக்கு வருவாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு லஞ்சுங்கிறது, ஒரு சாப்பாடுங்கிறது நல்லா திருப்தியாக சாப்பிட்ணும். எல்லாமே பிடிச்ச ஐட்டங்கள் கூட குறைய போட்டுட்டு அந்த மாதிரி சாப்பிட்ணும். நம்ம வாழைப்பழம் பரிமாறலாம், இல்லை ஆப்பிள் கட் பண்ணி போடலாம். எதுனாலும் நமக்கு என்ன நம்மளால் சக்தி முடியுதோ அந்த அளவுக்கு அவங்கள நல்லபடியாக நிறைவாக அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்பணும். அந்த மாதிரி தான் செஞ்சோம் நாங்கள். அதே மாதிரி சமையல் கொஞ்சம் மடியாக பண்ணணும். பரிமாறுறது யார் அதில் பாத்தியதைப்பட்டவங்களோ, அந்த மருமகள், அந்த மாமியார், நம்ம வீட்டு ஆளுங்க வேறு யாரோ அவங்க தான் அவங்களுக்கு பரிமாறணும். இப்போ சமையல் பண்ணவங்களே நீங்களே கொஞ்சம் பரிமாறுங்க அப்படின்னு நம்ம சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அந்த சுமங்கலிகளுக்கு மாத்திரம். மிச்சப்படி வந்த விருந்தினர்களுக்கு நம்ம யார் வேணால் நம்ம பரிமாறட்டும்னு நம்ம யோசிக்கலாம். ஈவன் ஆண்கள் கூட பரிமாறலாம். ஆனால் அந்த சுமங்கலிகள் உட்கார வச்சு உபச்சாரம் பண்ணுறப்போ அந்த 6 பேருக்கும் நம்ம கையால் நம்ம தான் அவங்களுக்கு பரிமாறணும். தண்ணீர் குடிக்கிறதுக்கு பக்கத்தில் நிறைவாக வைக்கணும். இல்லை வெந்நீர் கேட்டாலும் வெந்நீர் எடுத்து கொடுக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முறை. வாசலில் நல்ல செம்மண் கோலம் பெருசாக போடணும். ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் அது. அந்த மாதிரி செய்யணும். ஸோ நம்ம இது சர்வீஸ் அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பூஜை பண்ணுறவங்க நம்ம மடி கட்டணும், மடிசார் கட்டணும். எங்கள் தெலுங்கில் கச்சை போட்டு கட்டணும், கச்சாம் போட்டு கட்டிக்கணும். மடிங்கிறது அதுதான். மருமகளாக இருந்தாலும் அம்மா ஸ்தானத்தில் மாமியாராக இருந்தாலும் அவங்களும் கச்சாம் போட்டு கட்டிட்டு தான் அவங்களுக்கு எல்லாமே பரிமாறணும், எல்லாமே அவங்களுக்கு மரியாதைகள் செய்யணும். ஸோ இதுதான் முறை. ஸோ இப்போ தான் செய்யறதுக்கு பழகிறாங்க, இனிமே தான் செய்ய போகிறாங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்கிறவங்க தெலுங்கு சம்பிரதாயப்படி இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எல்லாமே பண்ணினோம். தமிழ் பேசுகிறவங்க ஐயர், வடமாள் அவங்களோட இது. அதே மாதிரி ஐயங்கார் அவங்களுடைய ப்ரொசீஜர் அந்தந்த வீட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படித்தான் நீங்களும் செஞ்சுக்கணும். ஆனால்
சுமங்கலி பிரார்த்தனைங்கிறது எல்லா வீடுகள்லையும் ஒரு முக்கியமானது, ஒரு செய்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி அந்த அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குற அந்த ஐட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு சின்ன மணி பர்ஸ் போட்டேன். அதுக்குரிய சொர்ண புஷ்பம்னு சொல்கிற அந்த பணம் போட்டேன். அடுத்தது கண்மை, சாந்து, அதே மாதிரி வளையல்கள். அங்கே வந்து வடநாட்டிலேருந்து அந்த புனேலேருந்து நான் வாங்கிட்டு வந்ததுனால ரொம்ப அழகான வளையல் வந்து நான் வந்து அவங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த டப்பாவில். அதே மாதிரி கண்மை, மெஹந்தியும் அங்கேயும் வாங்கிட்டோம். எல்லாமே ரிச்சாக இருந்தது. மருமகளும் நானும் என்னுடைய பையனும் போய் செலக்ட் பண்ணி வாங்கினோம். நல்லா இருந்தது. அந்த சின்ன குழந்தைக்கு செட்டாக வாங்கிட்டோம். தோடு, கழுத்தில் போடுற அந்த நெக்லஸ் மாதிரி ஒரு ஐட்டம், அப்புறம் தலையில் அந்த டெக்கரேஷன் வைக்கிற அந்த மாதிரி அது வாங்கிட்டோம். ரப்பர் பேண்ட் வாங்கினோம். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஐட்டங்கள், கிளிப்பு, ஹேர் கிளிப்பு, அந்த இது தலை குளித்தோம்னு காயறதுக்காக போட்டுப்போம் இல்லையா, அந்த இது. அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பின்னினதுக்கப்புறம் போட்டுற அந்த ரவுண்டு ரப்பர் பேண்டு எலாஸ்டிக்கு அதுவும் போட்டிருந்தோம். எல்லாமே நல்ல ஒரு பழம், வெற்றிலை பாக்கு, தேங்காய், முழு தேங்காய் எல்லாமே அதில் போட்டிருந்தோம். திருமங்கலி சரடு, ஒரு மஞ்சள் கிழங்கு, அப்புறம் மஞ்சள் குங்குமம் உள்ள அந்த வெத்தலையில் அந்த மாதிரி மாடல் விற்கிறது அது போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் போட்டு அவங்களுடைய கைகளில் நிறைவான ஒரு தாம்பூலத்தை நாங்கள் கொடுத்தோம். ரவிக்க துணியும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து சேலையும் ரவிக்க துணியும் சேர்ந்து கொடுத்ததுனால அது சேலையோடையே நாங்கள் வச்சு கொடுத்துட்டோம், புடவையோடையே வச்சு கொடுத்துட்டோம். இப்போ சேலை வாங்கி கொடுக்க முடியலை, ரவிக்க துணி மாத்திரம் போடுறோம்னா நல்ல ரவிக்க துணியாக நல்ல ஃபைன் கிளாத்தாக நம்ம வாங்கி அவங்களுடைய அந்த இதில் நம்ம செஞ்சிடலாம், போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சிட்டோம். ஸோ சில ஐட்டங்கள், சில விஷயங்கள் வந்து சொல்ல விட்டு போனதுனால நான் இந்த பதிவில் திருப்பியும் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். இன்னும் பல புதிய நல்ல உபயோகமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய இந்த பதிவு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீடுகள்லையும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறப்போ என்னுடைய வீடியோ கூட நீங்கள் போட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கங்க. எல்லாவற்றிற்குமே கடவுளுடைய துணை, கடவுளுடைய அனுகிரகம் நல்லபடியாக அந்த சொன்ன சுமங்கலிகள் எந்த வித தடங்களும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரணும். வந்து அதை செய்து கொள்வதற்காக அவங்க சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கணும். குறைகள் இருக்கக்கூடாது. இந்த கலர் எனக்கு பிடிக்கல, அந்த கலர் எனக்கு வேண்டாம், இது இல்லை அது இல்லை, அந்த மாதிரி அவங்க சொல்லாத அளவுக்கு நல்ல கலராக, நல்ல துணியாக, நல்ல குவாலிட்டியாக நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அவங்க வாயிலிருந்து குறைகள் வராது. ஆனால் பொதுவாக சுமங்கலின்னு வர்றவங்க வந்து எந்த வித இதுவும் அவங்க வாயிலேருந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளை வாழ்த்துறதுக்காக வர்றாங்கனால அவங்க வந்து நிறைவாகவே இருப்பாங்க. இருந்தாலுமே நம்மளும் செய்கிறது வந்து நல்ல மனசோட ஒரு 10-100 ரூபாய் கூட போனால் கூட அவங்களுக்கு எடுக்கிற அந்த துணிமணிகளை நல்ல விதமாக அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்தோம், நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறது அவங்க ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கிற மாதிரி அந்த சேலையும் அந்த கொடுக்குற துணிமணிகளும் அந்த பொருள். நெயில் பாலிஷ் கூட நாங்கள் வச்சுருந்தோம், நெயில் பாலிஷும் சேர்த்து வச்சோம். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சாக்லேட் போட்டோம், மில்கி பார் சாக்லேட்டு, ஸ்வீட்டு தானே அதனால் அது போட்டோம். அப்புறம் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நாங்கள் போட்டோம். எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி கொடுக்கறது. ஸோ எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டு என்ன இவ்வளோ சாமான், இத்தனை சாமான் இதில் வச்சுருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே எங்கள் வீட்டு சுமங்கலி பிரார்த்தனை நல்ல கிராண்டாக நடந்தது. எங்களுடைய சந்தோஷங்கள் அப்படின்னு எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ புடவையும் எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருந்து. கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, டபுள் கலர், நேவி ப்ளூ, அந்த மாதிரி நல்ல திக்கு ப்ளூ, அந்த மாதிரி எல்லாமே நல்ல கலராக அமைஞ்சது. கோல்டன் கலர், அந்த மாதிரி 2-3 கலர் நல்லா 6 பேருக்குமே நல்லா அமைஞ்சுது. பேபியோட ஃப்ராக் வந்து என்னுடைய டாட்டர் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கனால நல்ல மல்டி கலராக இந்த குழந்தைக்கு அளவெடுத்து தைச்ச மாதிரி அவங்க தாத்தா பாட்டி 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவளுக்குன்னே தைச்ச மாதிரி இருக்குது, சூப்பராக அமைஞ்சிருக்கு. மெட்டீரியலும் நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் பாப்பா நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எங்களை வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி நல்லா நிறைவாக நாங்கள் பண்ணி முடித்தோம். இப்போ நான் செஞ்சதை வச்சு ஒரு ஃப்ரீக்வன்சி ஏற்படுத்திக்கணும். ஒரு ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் எப்படியான நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஏற்பாடு பண்ணிடணும், செஞ்சிடணும்னு தோணுது. ஸோ அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல வழக்கங்கள். நம்மளுடைய பண்பாடு மாறாமல் வீட்டில் நடந்து வருகிற அந்த நிகழ்ச்சிகள் விடாமல் குழந்தைங்க பழகணும்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சால் தான் அவங்களுக்கும் இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு இது வரும்.
ஒன்று என்னென்னா, அந்த 5 பேர் உட்காந்துருக்கிறவங்க வந்து நம்ம யாரை நினைத்து, எந்த மூத்தவர்களை நினைத்து நம்ம செய்கிறோங்கிறத கொஞ்சம் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு, அந்த முறைகளை நம்ம எழுதி வச்சுக்கிட்டு கரெக்டாக செஞ்சோம்னா நமக்குன்னு அந்த ஒரு வாய்ப்பு வர்றப்போ நம்ம எதுவுமே மிஸ் ஆகாமல் கரெக்டாக செய்ய முடியும். அப்புறம் போளி தட்டினாங்க. பருப்பு வடை, போளி, கேசரி, பாயசம் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அந்த போளியும் வடையும் கேசரியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அந்த அம்மா வந்து பாவம் 73 வயது, இந்திரா மாமின்னு, காமாட்சி மாமின்னு நிதானமாக நல்லா ஸ்ரத்தையாக பண்ணாங்க. அவியல் அதை விட நல்லா இருந்தது. எல்லாருமே பாராட்டுதல் தெரிவிச்சுட்டு தான் போனாங்க. நானும் வாயில் போட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அது மாதிரி அமைஞ்சவங்களும் அவங்களும் நல்ல மனசார நல்ல மனசோடு அவங்க குக்கிங் பண்ணதுனால தான் அதுவும் நமக்கு திருப்தியாக அமைஞ்சது. ஸோ இதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஒரு நல்ல ஒரு உங்களை வந்து ஒரு என்னுடைய நண்பர்களாக நினைக்கிறதுனால உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது மாதிரி எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறப்போ எல்லாமே கூடி வந்து நல்லபடியாக எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் அதை வந்து ஒரு தடவை செய்துடுங்க. வீட்டில் வந்து யாரோ முன்னோர்கள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, சில மனக்குறைகள் இருக்கும். ஒரு தடவையானும் நீங்கள் ஏற்பாடு பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா பலவித கஷ்டங்கள், பலவித மனக்குறைகள் நம்மளை விட்டு விலகிடும். சில நடக்காமல் இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு கைகூடி வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி நம்ம வீட்டில் எப்பயுமே நம்மளை பிளெஸ்ஸிங்காக வச்சுருப்பாங்க. இது ஒரு ரெக்வெஸ்ட்டு தான். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களோட என்னுடைய பதிவை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனை கொடுக்க சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் முதல்ல என்னுடைய பதிவை பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல புதிய உபயோகமான வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை கட்டாயம் கொடுங்க. உங்கள் லைக்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. அதுவரை புதிய ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு தயார் பண்ணுற வரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.